சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1992 தனது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் கதாநாயகனாக திரையுலகில் நுழைந்த விஜய் இந்த ஆண்டு தனது 52வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். நாட்டின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் நடிகர்களில் ஒருவராக இருந்த அவர் இப்போது சினிமாவில் இல்லை. அதே சமயம் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான சிம்புதேவனின் புலி படத்திற்குப் பிறகு அவரது எந்த ஒரு படமும் வசூலில் சுணக்கமடையவில்லை. கலவையான விமர்சனங்களை பெற்ற பீஸ்ட், வாரிசு மற்றும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட் போன்ற படங்கள் கூட நல்ல வசூலை வாரிக் குவித்ததால் விஜய் இப்போது நாட்டின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக திகழ்கிறார். இந்த சூழலில் அவர் திரைப்படங்களை விட்டு விலகும் முடிவு பலருக்கும் அதிர்ச்சியடையவும் அவரது ரசிகர்களுக்கு பெரும் மனவேதனையும் கொடுத்தது. ஜோசப் விஜயை அவரது தந்தைதான் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார் என்றாலும் குழந்தையாக அவரது முதல் நடிப்பு வெற்றி திரைப்படத்தில் அமைந்தது. அந்த படத்தையும் சந்திரசேகர் தான் இயக்கியிருந்தார். ஆரம்பத்தில் தன்னை ஒரு கதாநாயகனாக அறிமுகப்படுத்த அவரது தந்தை தயங்கியுள்ளார். இதனால் விரக்தியடைந்து தன்னை தேட வேண்டாம் என்று பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு ஓடிப்போயிருக்கிறார் விஜய். இருப்பினும் அந்த சூழல் ஒரு நகைச்சுவையான விசித்திரமான கிளைமேக்ஸில் முடிந்தது. நான் படிப்பில் கொஞ்சம் சுமாராகத்தான் இருந்தேன். வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதால் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்துமாறு என் தந்தையிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவரோ இது உனக்கு சரிவராது என்று கூறி மறுத்துவிட்டார். இதுவும் ஒரு போராட்டத்திற்குள் நடந்த போராட்டம்தான். வீட்டை விட்டு வெளியேறி நான் எங்கே போவேன்? அதனால் உதயம் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துவிட்டு திரும்பி வரலாம் என்பதுதான் என் யோசனை. ஆனால் சும்மா ஒரு பில்டப் கொடுப்பதற்காக ஒரு கடிதத்தை எழுதி வைத்தேன். 2 மணி நேரத்தில் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதுதான் என் திட்டம். ஆனால் நான் படம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் உதயம் தியேட்டரில் இருப்பதை என் தந்தை கண்டுபிடித்து விட்டார். அவர் வந்து என்னை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் என்று விஜய் ஒருமுறை ஸ்டார் விஜயின் காஃபி வித் அனு பிரபலங்கள் கலந்துரையாடலில் அவர் தெரிவித்துள்ளார். சுவாரஸ்யமாக சந்திரசேகரும் இந்த கதையை விவரித்துள்ளார். இருப்பினும் அவரது பதிப்பில் விஜய் காலை 10 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறி பல மணி நேரம் வீடு திரும்பவில்லை என்றும் மாலையில்தான் அவரை கண்டுபிடித்ததாகவும் கூறியுள்ளார். விஜயின் தங்கை 2 வயதில் இரத்த புற்றுநோயால் மரணமடைந்த சோகத்திற்கு பிறகு தனது மகன் ஒரு மருத்துவராக வேண்டும் என்றுதான் நான் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டதாகவும் வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் விஜய்க்கு 10 வயதுதான் ஆகியிருந்தது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.